Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 12th சிபிஎஸ்சி மேக்ஸில் 3 dimensional ஜாமெட்ரி எம்சிக்யூ கொஷின்ஸ், அதாவது த்ரூட் இந்தியாவில் நடந்த டிஃப்ரெண்ட் ஜோனல்ஸ் எல்லா பேப்பரையும் கொஷின் பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணி 2020 கடைசி அப் டு ஸ்டில் இயர் வரைக்கும் கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு கொஷின் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஷோர் அதனால் மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோடய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டாபிக் போகலாமா? வாட் ஆர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the direction cosines of the line, okay, direction cosine of the line are lambda and lambda, then what is the value of lambda equal to other questions. So but direction cosine அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். We know the result. What is the result? L squared plus m squared plus n squared is equal to 1. ஆர் நீங்கள் இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்ஸ் வேல்யூ? cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma. Is clear? That is the value is equal to 1. So இப்போ the direction cosine value lambda value கொடுத்துட்டாங்க. L ஓட வேல்யூ lambda, m ஓட வேல்யூ lambda, n ஓட வேல்யூ lambda. அப்போ வாட் வேல்யூ? m lambda square plus lambda square is equal to 1. சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 lambda square is equal to 1. இப்போ lambda square is equal to 1/3. அப்போ lambda is equal to plus or minus 1/√3. இது டேட்டா. கிளியரா? இப்போ டைரக்ஷன் கொசைன் இங்கே ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கோங்க. எதுவும் பண்ணலைங்க, மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். இப்போ lambda is equal to plus or minus 1/√3. ஆப்ஷன் டி. சம்டைம் பாசிட்டிவ்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ 1/√3 மட்டும் எடுத்துக்க. கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the line make the angle of, okay, if the line make the angle of 3π/4 and π/4 with and theta is a positive direction. Note the point. Theta is a positive direction of x and y axis, z axis respectively. Then what is the value of theta? Is the questions. Clear? அப்போ given condition பார்த்தீங்கன்னா, given what is the value? Alpha is equal to 3π/4 கொடுத்துருக்காங்களா? Next beta is equal to π/3. So another one. So my question is gamma ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். That is a gamma is equal to theta. அதான் theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ரைட். இப்போ நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? வாட் இஸ் அ ஃபார்முலா? cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma. That is gamma போவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? theta கொடுத்துருக்காங்க. அப்போ cos squared theta is equal to 1 எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்போ now cos squared ஆல்ஃபாவோட வேல்யூ என்னங்க? 3π/4. நெக்ஸ்ட் ப்ளஸ் cos squared பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/3 ப்ளஸ் cos squared theta is equal to 1. அப்போ நீ என்ன பண்ண? ஃபஸ்ட்டு cos 3π/4ன்னு வச்சுங்க. இது எப்படி எதுனா cos π - π/4, cos π - π/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 - π/4. அப்போ எந்த கோடன்ட் வருங்க? செகண்ட் கோடண்டா? அப்போ செகண்ட் கோடன் காஸ் நெகட்டிவ், அப்போ மைனஸ் காஸ் π/4. ஸோ இப்போ மைனஸ் காஸ் π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/√2. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா -1/√2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் 60 டிகிரி, காஸ் 60னா 1/2, இப்போ 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சிம்பிளை பண்ணால் 1/2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ வாட்ஸ் த வேல்யூ? cos square theta is equal to 1 minus 1/2 minus 1/4. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 4 take it common, 4 minus 2 minus 1, that is equal to 1/4. அப்போ cos square theta is equal to 1/4. அப்போ cos theta is equal to, ஆக்சுவலாக cos theta is plus or minus 1/2 தான். ஆனால் இங்கே என்ன கேட்டுக்காங்கன்னா தீட்டா வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டா கம்மில் பாசிட்டிவ் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ யூ டேக் இட் பாசிட்டிவ் மட்டும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ வாட் இஸ் த வேல்யூ? தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆனால் 1/2னா அகெயின் 60 டிகிரி π/3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ π/3 ஒன்லி. கிளியர் மை சில்ட்ரன்? ஏன்னா இங்கே பாசிட்டிவ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கனால. கிளியரா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
What a question number 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா if P is the point on the line segment joining the 2 points, the y coordinate of the point B is 4. What is the z coordinate? This are questions. So section formula அப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சண்டா, இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டை வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் மூவிங் அது 3, 6, -1. நெக்ஸ்ட் அந்த லைன் செக்மெண்ட்டை ஜாயின் பண்ண 6, 2, -2. கொஸ்டின் இருந்தால் இஃப் பி இஸ் த பாயிண்ட் ஆன் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட். ஸோ இந்த லைனில் ஒரு பாயிண்ட் வந்து என்ன இருக்குது, பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் பி, ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் எனக்கு தெரியாது, ஒய் கோஆர்டினேட்டோட பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, இஜெட் கோஆர்டினேட் எனக்கு தெரியாது, அதனால் கமெண்ட் கிளியரா. தட் இஸ் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் தான் 4 தெரியும், எக்ஸு ஒய் இஜெட்டு எனக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இஜெட் கோஆர்டினேட் கிளியரா, அவ்வளோதான் செம்ம. அப்போ இந்த பாயிண்ட் பி இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு மடியில் இருக்கு இல்லையா, ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா என்ன பண்ண லை அந்த இந்த இடத்துல பாருங்கள், செக்ஷன் இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக ஒரு சில நேரம் டவுட் வருங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பி ஓகே ஆன் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு மத்தியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவுட் சைட் பாயிண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணலைங்க. ஓகே, அதனால் செக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டர்னலி. அப்போ பாயிண்ட் பி என்ன ஆகுதுன்னா வாட்ஸ் ரேஷியோன்னு வச்சுக்கலாம், λ1 ரேஷியோ வச்சுக்கலாமா. அப்போ பாயிண்ட் பி எக்ஸு 4 இஜெட்டு சீக்வல்ட்டு அப்படியே செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், 6 லாம்டா தானே, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்க. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் +1 × 3 டிவைடட் பை λ +1. நெக்ஸ்ட்டு அகெயின் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 2 லாம்டா ஓகே +1 × 6 டிவைடட் பை λ +1. அகெயின் ஃபாலோ பண்ணிங்கன்னா -2 லாம்டா +1 × -1 டிவைடட் பை λ +1. இது நம்மளுக்கு செக்ஷன் ஃபார்மாக தெரிஞ்சது தான். இப்போ எனக்கு ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒய் எடுத்துக்கங்க. அப்போ 4 = வாட்ஸ் ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் 2 லாம்டா +6 பை λ +1. இப்போ லாம்டா கவுண்ட் பண்ணால் 4 லாம்டா +4 = 2 லாம்டா +6. அப்போ 2 லாம்டா = 2 கிளியர். அப்போ λ = 1. இப்போ லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் விச் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், இஜெட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இஜெட் கோஆர்டினேட் என்ன, வாட் இஸ் அ வேல்யூ -2 லாம்டான்னு இருக்குது, -1 டிவைடட் பை λ +1. இப்போ லாம்டா வேல்யூ 1 சப்ஜெக்ட் பண்ணால் -2 × 1 -1 டிவைடட் பை 1 + 1. சிம்பிளை பண்ணிங்கன்னா -3/2. தட் இஸ் அ வேல்யூ = இஜெட் கோஆர்டினேட். அப்போ ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இதே சம் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் இருந்தால் லாம்டா வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். கிளியர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் a question பார்த்தீங்கன்னா the coordinates of the foot of the perpendicular draw from the point a is equal to -2, 3, 5 on the which axis, y axis இது கொஸ்டின். இது ஆக்சுவலாக 11th இப்போ நம்ம படிச்சிருப்பீங்க, 11th 3Dயில் சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இப்போ கிவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஈஸிலி ஐடென்டிஃபை இட்ஸ் a cuboid. ஸோ எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவலாக இருந்தால் கியூப்னு சொல்லுவீங்க. ஸோ லென்த் பிரெத்து ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கியூபாய்டு. ஸோ இப்போ யூ நோ த கியூபாய்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே ரீகால் பண்ண மாதிரி வச்சுங்க. இது ஆர்ஜின்னு வச்சுக்க. திஸ் லைன் இட் சுட் பி எக்ஸ்டெண்டட் விச் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் சேம். அப்போ இது நேம் ஒரு ஏன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் திஸ் பாயிண்ட் இதுக்கு நேராக இருக்குதுன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு விச் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க, இஜெட் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க. இல்லையா, எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, XA B C D, இதுக்கு நேம் E, அகெயின் F, இது G, இதுதான் டயகனல் எலிமெண்ட் பாயிண்ட் G. கிளியரா. அப்போ ஹியர் இந்த ஏரியா ஃபைன் பண்ணுன்னா இதுதான், இது லென்த்து பிரெத்து ஹைட்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஃபார்ம் பண்ணலாமா. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வரும்போது எக்ஸு இந்த சைடு வருது இல்லையா, இந்த சைட்ஸ் எல்லாம், அதாவது AFG BCD இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிளைன்ட XY பிளைன் சொல்லுவீங்க, XY பிளைன். இட்ஸ் கிளியர். ஸோ இந்த இந்த சரௌண்டிங் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா YZ பிளைன் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த ஜெட்டில் பார்த்தீங்கன்னா XZ பிளைன் சொல்லுவேன்.
இதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. கிளியரா? ரைட்டு. இப்போ பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. வாட்ஸ் அ பாயிண்ட்? ஓகே, -2 3 5. நான் அது பாயிண்ட் ஜின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த பாயிண்ட் அவங்க ஏன்னு கொடுத்துக்கிட்டேன், இன்சர் ஜின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ கிவன் வாட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்னா எக்ஸ் கோஆர்டினேட் தவிர்த்து ரிமைனிங் ஒய் இஜெட் 0. ஸோ அப்போ -2, 0, 0. ஸோ அப்போ ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ 0, 3, 0. எஸ் கிளியர்? ஏன்னா ஒய் ஆக்சிஸ் வரும்போது எக்ஸ் இஜெட் 0. இஜெட் ஆக்சிஸ்ன்னு வரும்போது பாயிண்ட் இ வரும்போது எக்ஸ் ஒய்யும் 0. அப்போ 0, 0. ஓகே, வாட் வேல்யூ இஸ் 5 அப்படின்னு எடுத்துட்டோம். கிளியரா? இப்போ பாயிண்ட் பி எப்படி சார் கண்டுபிடிப்போம்னா, எக்ஸ் ஒய் பிளைன் வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன, ஒய் = 0. புட் ஒய் = 0. ஸோ அப்போ பாயிண்ட் பி வரும்போது எக்ஸோட வேல்யூ -2, 3, 0. எஸ் கிளியர்? அப்போ டின்னு வரும்போது ஒய் இஜெட் பிளைனில் எக்ஸ் = 0. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ -2, ஓகே, ஒய் இஜெட் பிளைனில் எக்ஸ் = 0வா? சரி, ஏன்னா ஒன்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சமயம் எப்படி வேணாலும் போட்டாலும் சால்வ் பண்ணிடுவேன். ஒய் ஜெட் பிளைன் வரும்போது எக்ஸோட வேல்யூ 0. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஒய் ஜெட்டோட வேல்யூ வாட்ஸ் ஒய் வேல்யூ 3, 5. ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, எஃப்னு வரும்போது எக்ஸ் இஜெட் பிளைனு. அப்போ வாட் வேல்யூ இஜா? புட் ஒய் = 0. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா -2, 0, 5. எஸ் கிளியர்? ஸோ இது டயகனல் எலிமெண்ட் 3 எலிமெண்ட். இதுதான் சம்மோட டேட்டாஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்கேன்னா, ஃபைண்ட் கோஆர்டினேட் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஒய் ஆக்சிஸுக்கும் இந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இப்போ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் இருக்கிறது விச் ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ். அப்போ 0, 3, 0. எஸ் கிளியர்? அப்போ வாட்ஸ் மீனிங்? ஆப்ஷன் பி. ஓகே, 0, 3, 0. கிளியரா? அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட்டு இது 4th கொஸ்டின்ஸ். சேம் இதே தான். ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வந்துச்சுன்னா வாட்ஸ் அ பாயிண்ட்? -2, 0, 0. இஜெட் ஆக்சிஸ் வந்து 0, 0, 5. அப்போ கண்டுபிடிச்சா இது ரெண்டு கூட டிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம், லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நீ லென்த் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலைஸ் பண்ணிட்டு. கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ இதை அடிக்கிறோ பார்த்துங்க, இதை நம்மளுக்கு அடிக்கிறோ தேவைப்பட்டு இருக்கும். இதுலேருந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம் மாற்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கிவன் த லைன். வாட் ஆர் த கிவன் கொஸ்டின்ஸ்? கிவன் த லைன் கொஞ்சம் இதோட பாக்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல மியூ அப்படின்னு இருக்கு வச்சுக்க. இது கமாண்ட் ஒர்க் ஆகாமல் இருக்குது. மியூ கிளியர்? -6, -3 மியூ பாசிங், ஓகே, த்ரூ தி பாயிண்ட். அதாவது இந்த லைன் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க, ஒரு லைனோட ஒய் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க, இஜெட் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய இந்த 4ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் என்ன? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ரைட்டு. அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் = 1 + 5 மியூ. இது கொஸ்டின். y = -5 + மியூ. ஓகே, இஜெட் = -6 - 3 மியூ. இதுதான் கொஸ்டின்ஸ். கிளியரா? அப்போ நீ கொடுத்துருக்கத ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மை ப்ராப்பராக எப்படி எதெல்லாம் இதை டிவைட் பண்ணால் x - 1 / 5 = மியூ போட்டலாமா? அகெயின் 5 கொண்டு போயிருங்க. அப்போ y + 5 / ஓகே 1 = மியூ. கிளியரா? நெக்ஸ்ட் z + 6 / -3 = மியூ. இது கொஸ்டின்ஸ். கிளியர்? ஸ்கேலர் காமனாக இருக்குன்னா இப்போ இது எப்படி எதுனா x - 1 / 5 = y + 5 / 1 = z + 6 / -3. இதுதான் டேட்டா. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைனுக்கு முடிச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஓகே, இந்த லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட், இந்த லைன் வந்து இந்த இதுக்கு 4 பாயிண்ட் ஏதோ ஒரு வழியாக பாஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணிக்க எடுத்துங்க. ஆப்ஷன் பாயிண்ட் என்ன? 1 -5 0 எடுத்துக்கலாமா? எக்ஸோட வெளியே ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ 1 - 1 / 5, ஒய்யோட வெளியே -5னா -5 + 5 ஓகே / 1. ஜெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 + 6 ஓகே
by what reaction minus 3 இதான் டேட்டா இருக்குது. இப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 0, நியூமரேட்டர் 0 ஆனால் 0, இதை சிம்பிளி பண்ணால் 0, பட் இதை சிம்பிளி பண்ணால் ஓகே இட்ஸ் நாட் ஈக்குவல் 0 வராது. ஏன்னா 12 3 பண்ணால் 4 -4 கிளியரா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே அண்டர்ஸ்டுட்னா ரைட்டு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆப்ஷன் பி செக் பண்ணிடலாமா? இப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 1 5 6. இப்போ அப்ளை பண்ணு. எக்ஸோட வேல்யூ 1 - 1 டிவைடட் பை 5. ஒய்யோட வேல்யூ வாட்ஸ் வேல்யூ இருக்கா 5. ஓகே 5 + 5 கண்டிப்பாக அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா? ஓகே 5 + 5 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ அப்ளை பண்ணால் 6 + 6 -3. கண்டிப்பாக இது ஈக்குவலாக வராது. ஸோ இது 0, இது 5, இது 12 -4. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள். சியை சப்ஜெக்ட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா இப்போ சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பாயிண்ட்டு 1 -5 -6 அப்ளை பண்ணிடுது. 1 - 1 டிவைடட் பை 5. ஒய்யோட வேல்யூ -5, -5. ஓகே சாரி +5 தானே கொஷின் இருக்குது பை 1 ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ -6 + 6 பை 3. இப்போ சிம்பிளி பண்ணால் 0 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆப்ஷன் சி பாயிண்ட் தான் இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ வாட் இஸ் ஆன் சொல்யூஷன் ஆப்ஷன் சி. கிளியர்மா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் வாங்க. வாட் கொஷின் நம்பர் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகே ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to the vector and passing through the point. Clear? And passing through the point. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கடா, ஒரு லைன் ஃபைண்ட் ஈக்குவேஷன் லைன் parallel to the vector. இப்போ ஒரு லைனோட வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3i + j + 2k. இது parallel vector. ஸோ இதுக்கு ஒரு வெக்டர் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரலாக அந்த லைன் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன இருக்குது 4 - 3, 7. அப்போ வாட்ஸ் ஆர் திஸ் ஈக்குவேஷன்ஸ்? கிளியரா? ரைட். அப்போ கிவன் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்முலா தெரியும், பாயிண்ட் தெரியும். அதை ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாமா? ஏ வெக்டர் ஈக்குவல் டு 4i - 3j + 7k ஃபார்ம் பண்ணிங்களா? இப்போ டைரக்ஷன் ரேஷியோ வேணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியும், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர்னு தெரியும். ஏ வெக்டர் தான் அந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டும், பி வந்து டைரக்ஷன் ரேஷியோ. வாட்ஸ் த டைரக்ஷன் ரேஷியோ? 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா இப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோவும் இதுவும் ப்ரொபோர்ஷனல், தட் இஸ் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஓகே அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு வாட்ஸ் த டைரக்ஷன் வேல்யூ 3i + j + 2k. கிளியரா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் வேணும்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் வேல்யூ அப்ளை பண்ணிங்க 4i - 3j + 7k. ஓகே ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டர் வந்தால் 3i j + 2k. எஸ் கிளியர்? ரைட். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இது வாட் இஸ் அ ஃபார்ம், வெக்டர் ஃபார்ம் போட்டோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே கார்டீசியன் ஃபார்ம் இருக்க மாதிரி இருக்கா? கார்டீசியன் ஃபார்ம் ஸ்கேலார் என்ன சொல்லியிருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெக்டரை கார்டீசியனை மாற்றிக்கலாமா? நம்மளுக்கு கார்டீசியன் ஃபார்மாக மாற்றிடும். x - 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஒய் வாட் இஸ் சொல்லிங்க +3 divided by 1 z - 7 divided by 1 2. clear equal to t ன்னு எடுத்துங்க. say அப்போ now here simply பண்ண x - 4 divided by 3 is equal to t. next y + 3 divided by 1 is equal to t. next z - 7 divided by 2 is equal to t. அப்போ x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ வாட் இஸ் வேல்யூ x is equal to 3t + 4. ஏன்னா அந்த 3 இங்கே ப்ராடக்ட் பண்ண 3t + 4. இப்போ y கண்டுபிடிச்சிங்கன்னா t - 3, z கண்டுபிடிச்சிங்கன்னா 2t + 7. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 3t + 4, y வேல்யூ t - 3, z வேல்யூ 2t + 7. ஆப்ஷன் சி. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். வாட் ஆர் கிவன் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா த டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த லைன். ஓகே டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்மில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா 2 - y டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 3z டிவைடட் பை 2. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ இதை எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு
y minus 2 divided by minus 1 minus 1 காமனாக எடுத்துரு. ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா z by 2/3 இது கொஷின். பட் டைரக்ஷன் ரேஷியோ நாட் யூனிக். அப்போ டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தோன்னா 3 minus 1 2/3 இப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி 3 இருக்கு இல்லையா, அப்போ டினாமினேட்டர் 3 மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ x minus 1 divided by 9 is equal to y minus 2 divided by minus 3, okay, equal to z by 2. ஏன்னா 3 நான் மல்டிபிள் பண்ணிட்டேன் எந்த ஈக்குவேஷனு டைரக்ஷன் ரேஷியோ, ஆட்டோமேட்டிக்காக 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ரேஷியோ? ஓகே, டைரக்ஷன் ரேஷியோஸ் பண்ணலாமா? வாட்ஸ் த டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9 minus 3 2, 9 minus 3 2. ஓகே, 7th கொஷின்ஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்னா இப்போ கொசைன் வேணும்னா இதோட மேக்னிட்யூடால் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கொஷின் நம்பர் 18 வந்துன்னா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொஷினே என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வேணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் parallel டு தி லைன். ஓகே, ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் தெரியும். வாட்ஸ் அ பாயிண்ட்? x1, y1, z1 is equal to what are the point? 1 minus 3 2ன்னு தெரியும். கிளியரா? நெக்ஸ்ட்டு அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனுமே கார்ட்டீசியன் தான் இருக்குது. அப்போ லைன் பாசிங் த்ரூ த ஒன் பாயிண்ட் parallel டு த another ஒரு லைன் வரும்போது வாட் இஸ் அ கார்ட்டீசியன் ஃபார்முலா? x minus x1 divided by a is equal to y minus y1 divided by b is equal to z minus z1 divided by c. ஏன்னா ABC டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ அப்போ பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஃபைன் பண்ணுங்கன்னா இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ், ஓகே, a, b, c டைரக்ஷன் ரேஷியோஸ் ஈக்குவல் டு திஸ் லைன் parallel to the vector, that is this value. What are the value? 1, next j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2. this is a direction ratio. okay, now அப்படியே சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. இப்போ x minus 1 divided by a ஓட வேல்யூ 1, next y plus 3 divided by b ஓட வேல்யூ 1, and next z minus 2 divided by 2. இது கொஷின். இப்போ 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்கள், x minus 1 divided by 1, y plus 3 divided by 1. ஆனால் இங்கே என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுவே இப்படி மாற்றி எதுனா போச்சு. x minus 1 divided by 1 is equal to y plus 3 divided by 1 is equal to மைனஸாக காமனாக எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்னது 2 minus z divided by மைனஸாக அதை டினாமினேட்டராக கொண்டு வந்துடுங்க. கிளியரா? ஆக்சுவலாக இதோட ஆன்சர்ஸ் கரெக்டு, பட் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகே, நோட் த பாயிண்ட், வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். எனக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வேணும், அந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த ஆர்ஜின் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு 2 lines அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், இந்த லைன் வேணும், இந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன்? x by 1 is equal to y by 0 is equal to z by 0. கிளியரா? நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பெர்பெண்டிகுலர் லைன். வாட்ஸ் another one line? what value is x by 0, y by 0 is equal to z by 1. ரெடஸ் கொடுத்துருக்காங்களா? கிளியர்? இப்போ நீ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்டா, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வேணுண்டா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர், பட் வேர் ஓகே பி வெக்டர் ஃபைன் பண்ணணும்டா b1 வெக்டர் கிராஸ் b2 வெக்டர் நீ கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்போ ஏ வெக்டர்னா இந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட், இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த வாட் இஸ் த வேல்யூ? ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 0 i கேப் ப்ளஸ் 0 j கேப் ப்ளஸ் 0 k கேப். இது ஏ வெக்டர். இப்போ பி வெக்டர் அப்படின்னு வரும்னா அப்போ b1 வெக்டர்ஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணால் ஒன்லி i கேப் மட்டும் வரும், ரிமைனிங் ஃபுல்லாக 0 எல்லாமே 0 ஆயிருமா? நெக்ஸ்ட்டு b2 வெக்டர் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்லி k கேப் மட்டும் இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வாட்ஸ் வேல்யூ 0 ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? b1 கிராஸ் b2. ஸோ இப்போ b1 கிராஸ் b1 வெக்டர் கிராஸ் b2 வெக்டர் நீங்கள் டிடர்மினன்ட் போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிட்டாலும் சரி. i கேப் கிராஸ் k கேப், i கிராஸ் ஓகே இந்த சர்க்கிள் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் டெஃபினேஷன் இருக்கா? i கேப் j கேப்
next what is the value k cap clear இப்போ I cross j இந்த ஆர்டரில் ப்ராடக்ட் ஆச்சுன்னா அதாவது k cross I இருந்தால் j கேப்னு சொல்லிடுவேன் பட் I cross kன்னு வரும்போது j கேப் வரும் டைரக்ஷன் மாறினால மைனஸ் j கேப் ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் j கேப் அண்டர்ஸ்டுட்னா இல்லை நீ எப்பயும் போட்டு டிட்டர்மெண்ட் போட்டு நீ கண்டுபிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் j கேப் வந்து நிற்கும் இப்போ சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்போ r vector is equal to a vector ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஸோ அப்போ 0 ப்ளஸ் லாம்டா b vector வேல்யூ எதுனா மைனஸ் j கேப் கிளியர் ஸோ லாம்டா இஸ் அ ஸ்கேலார் ஸோ நெகட்டிவாக ஈஸியாக நீ எலிமினேட் பண்ணிடலாம் அப்போ வாட் ரியாக்ஷன் அப்போ ஒன்லி லாம்டா j கேப் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் வாட் இஸ் த மீனிங் ஆப்ஷன் பி இருக்கா r vector is equal to லாம்டா j கேப் அண்டர்ஸ்டுட்னா சார் எப்படி சார் நெகட்டிவ் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா நத்திங் பட் லாம்டா இஸ் அ ஸ்கேலார் ஸோ அன்னோன் வேல்யூ இந்த லாம்டா வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் 1/2 ஆகலாம் -1 இருக்கலாம் -2 எது வேண்டாலும் இருக்கலாம் ஸோ அதனால் டைரக்ஷன் ரேஷியோ என்ன காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்துருங்க ஸோ இங்கே மைனஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் மைனஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர் நீங்கள் இப்படி இதே சம்மை கூட இப்படி கூட எழுதலாம் எப்படி கொஷின் r vector is equal to mu j கேப்னு கூட சொல்லலாம் வேர் வாட்ஸ் மீனிங் இது mu is equal to மைனஸ் லாம்டா அப்படி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா mu is some scalar சம்டைம் இப்படி எடுத்து மியூன்னு டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிட்டாலும் சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சம்மில் எல்லாத்தையும் மியூன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஃபைனலாக அதை வந்து நான் லாம்டான்னு கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப் டு யுவர் விஷ் நாட் ஏ ப்ராப்ளம் கிளியர் மை சில்ட்ரன் ரைட் நெக்ஸ்ட் போயிடலாமா இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள் வேறு கொஸ்டின் நம்பர் வேறு இருந்தால் இந்த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஓகே வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் That's clear vector equation of the line passing through the point clear அப்போ இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கடா ஒரு சம் ஒரு லைன் இந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய 2 பாயிண்ட் தெரியும் வாட்ஸ் அ பாயிண்ட் 0 0 2 நெக்ஸ்ட் பாயிண்ட் தெரியும் வாட்ஸ் அ பாயிண்ட் 3 -2 5 2 பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும் அப்போ பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்டா வாட் ஃபார்முலா r vector is equal to அந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் a vector ப்ளஸ் அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும் அப்போ லாம்டா b vector தட் இஸ் b is a டைரக்ஷன் ரேஷியோ ஸோ அப்போ அந்த லைனில் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் திஸ் இஸ் அ பாயிண்ட்டா இது இனிஷியல் பாயிண்ட் இது டெர்மினல் பாயிண்ட் ஸோ அப்போ இனிஷியல் பாயிண்ட்டை யூ கேன் சூஸ் a vectorன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்போ a vector is equal to 0 i cap ப்ளஸ் 0 j cap ப்ளஸ் 2 k cap இது இனிஷியல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் கிளியர் நெக்ஸ்ட் b vector டைரக்ஷன் ரேஷியோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பேன் 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்க வாட்ஸ் அ ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா x2 - x1 y2 - y1 z2 - z1 இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா கிளியரா ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இது இனிஷியல் பாயிண்ட் இது டெர்மினல் பாயிண்ட் ஸோ இனிஷியல் பாயிண்ட் இது a vector சூஸ் பண்ணிட்டேன் அப்போ டெர்மினல் பாயிண்ட் இருந்து இனிஷியல் பாயிண்ட்டை செப்பரேட் பண்ணுங்கள் அப்போ 3 - 0 நெக்ஸ்ட் -2 - 0 அகெயின் 5 - 2 இஸ் கிளியர் 5 - 2 இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட் ஆர் த வேல்யூ 3 - 2 அகெயின் 3 கிளியர் இப்போ டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு அப்போ தேர்ஃபோர் அப்போ b vector is equal to வாட்ஸ் அ வேல்யூ 3 i cap -2 j cap ப்ளஸ் 3 k cap ஸோ இப்போ b vector தெரிஞ்சிச்சா இப்போ now r vector is equal to a vector plus lambda b vector ஸோ அப்போ a vector பார்த்தீங்கன்னா only 2 k cap இது a vector plus lambda b vector வேல்யூ என்ன 3 i cap -2 j cap plus 3 k cap clear அப்போ here யூஸ் பண்ணிங்கன்னா r vector is equal to 2 k vector 3 i cap -2 j cap plus 3 k cap இது இன்னைக்கு ஆப்ஷன் C clear my children right next question போயிடலாமா what a next question அப்படின்னா the angle of the line x by 1 y by -1 z by 0 make with the positive direction of y axis okay make with the positive direction of y axis கேட்டிருக்காங்க கிளியரா அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3D பிளேனில் இது x ஆக்சிஸு இது y ஆக்சிஸு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இது z ஆக்சிஸ் ஒரு லைன் மூவ் ஆகுது அந்த லைன் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கன்னு வச்சுங்க இந்த லைன் வந்து ஒரு லைன் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க ஓகே அது எங்கே வேணாலும் போய்க்கலாம் த ஆங்கிள் ஆஃப் தி விச் லைன் மேக் வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இந்த லைனுக்கும் ஒய் ஆக்சஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன பாசிட்டிவ் டேக்கிங் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்போ ஒய் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் தான்
கிளியரா? அப்போ இந்த லைனுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கான வேல்யூ கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எ மீனிங். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு பேசிக்காக காஸ் தீட்டா ஃபார்முலா தான் தெரியும். கிளியரா? ஆனால் இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா சிம்பிள், ஆங்கிள் தானே வேணும். ஸோ அப்போ அந்த லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்குரிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், லைனுக்கு ஒய் ஆக்சிஸ்க்குரிய ஆங்கிள் பீட்டாவும், லைனுக்கு இஜெட் ஆக்சிஸ் தான் நம்ம காமா. தட் இஸ் எ டைரக்ஷன் கொசைன் நம்மளுக்கு தெரியும்ல. ஓகே, ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நான் கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சுக்கிட்டு x/1 இந்த லைனுக்கு வந்து y/-1 z/0. கிளியரா? இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். வாட் ஆர் த வேல்யூ? 1 -1 0. கிளியர்? இப்போ இதுக்கு நான் மேக்னிட்யூட் எடுத்தேன்னு வச்சுங்க. இப்போ 1² + -1² + 0ன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் தான் √2. ஸோ அப்போ √2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும்? டைரக்ஷன்ஸ் கொசைனாக வந்து நிற்கும். எஸ் கிளியர்? டைரக்ஷன் கொசைன் வந்து நிற்கும். அப்போ டைரக்ஷன் கொசைன் வரும்போது டைரக்ஷன் கொசைன். கிளியரா? டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ ஹியர் டைரக்ஷன் கொசைன் வந்தால் அப்போ 1/√2, நெக்ஸ்ட்டு -1/√2, 0. கிளியர்? தட் இஸ் a value of L, M, N. That is a cos alpha, cos beta, cos gamma. Clear? Cos alpha is equal to 1/√2, cos beta is equal to -1/√2, cos gamma is equal to 0. இதான டேட்டா ஆங்கிளுக்கு நோடிக்கிறக்கு. இப்போ விச் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க? ஒய் ஆக்சஸ். ஸோ அப்போ ஒய் ஆக்சஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. அஸ் பர் காஸ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு என்னதுங்க? பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x. இதான் நமக்கு தெரியுங்க. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா பை மைனஸ் காஸ் 1/√2க்கு வாட் இஸ் அ வேல்யூ? π/4, 45 degree. அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 3π/4. This answer, that is option B. Clear my children? Right. What is next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா the distance of the point BQR from which axis? Y axis. The distance of the point from Y axis. இந்த பாயிண்ட்டுக்கும் Y axisக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 11th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ BQR அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு கியூபாய்டு 3Dனால ஒரு கியூபாய்டே ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ கியூபாய்டை ஃபார்ம் ஆகும்போது தட் இஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சது தான். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கங்க. இதை என்ன ஃபைன் பண்ணுவீங்க? இது ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கங்க. ஸோ திஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இஜெட் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ திஸ் பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் என்னவா சூஸ் பண்ணிக்கிறேன்? ஆர்ஜினாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஓன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஹியர் இந்த பாயிண்ட்டை ஏ, இது பி, இது சி, டி, ஓகே, இ, நெக்ஸ்ட் இது எஃப், இது ஜி டயகனல் பாயிண்ட். இந்த டயகனல் பாயிண்ட் ஜி தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் BQR கொடுத்துட்டாங்களா? கிளியரா? ரைட்டு. இப்போ என்னென்ன கொஷின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது ஒய் கோஆர்டினேட்டு ஜெட் கோஆர்டினேட்டு 0வாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு வரும்போது வாட் இஸ் த பாயிண்ட்? B0 0ன்னு வந்து நிற்கும். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டுன்னு வரும்போது வாட் இஸ் த வேல்யூ? 0 Q 0 வந்து நிற்கும். இஜெட் கோஆர்டினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0 0 ஒன்ஸ் மீனிங் R மட்டும் வந்து நிற்கும். ஸோ அப்போ இந்த ஏரியா வந்துட்டு வரக்கூடிய பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY பிளைன். இது மட்டும் வந்துச்சுன்னா XY பிளைன். அப்போ பாயிண்ட் B என்னவா இருக்குன்னா XY பிளைனில் ஆட்டோமேட்டிக்காக ஜெட் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ? BQ நெக்ஸ்ட்டு 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் D ஆனது பார்த்தீங்கன்னா YZ பிளைன். YZ பிளைனாக வந்து நிற்கும். அப்போ YZ பிளைன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக X இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் 0 QR. இதெல்லாம் நம்ம 11th இந்த 3Dயில் எல்லா பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு XZ பிளைன் இந்த ஏரியா எஃப்ன்ற பாயிண்ட் XZ பிளைன் அப்படின்னு வரும்போது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த வேல்யூ இருந்தா? ஓகே, XZ பிளைன் Y இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த எஃப்ன்ற பாயிண்ட் என்ன கிடைக்கும்? B0R. ஓகே, இது காமன் டயகனல் பாயிண்ட். கிளியர்? ஸோ இதை எப்பயுமே கண்டுபிடிச்சிட்டா எங்கேருந்து எந்த டிஸ்டன்ஸ்க்கு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு கண்டுபிடிச்சிக்க. இப்போ டிஸ்டன்ஸ் எங்கேருந்து? பாயிண்ட் பிக்கு ஒய் ஆக்சஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் பி ஜி எங்கே? தட் இஸ் ஜிக்கு சிக்கான டிஸ்டன்ஸ் அதானே கேட்டிருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட்டு ஒய் ஆக்சஸுக்கான். ரைட், ஒய் ஆக்சஸில் எந்த இடத்துலையும் பாயிண்ட் இடத்துல வாட்ஸ்அப் பாயிண்ட் கிடைக்கும்? 0 Q 0 கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் GC இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாட்டு P minus 0 the whole square. Is clear? Next what is the value? Q minus
q the whole square. Simple தான். அடுத்து என்ன r minus 0 the whole square. Clear? ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளை பண்ணிங்கன்னா p square square root of b square plus r square. Clear? ஆட்டோமேட்டிக்காக q 0 ஆயிடும். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் b square plus r square. ஆப்ஷன் D. Clear my children? ஸோ அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா சம் எந்த ஆக்சிஸ் கேட்டுக்காங்களோ சம் நேரம் xy பிளைனு கூட தான் கேட்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு xy பிளைன் தான். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. கிளியர் மை சில்ட்ரன்? இது ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 11th கான்செப்ட் வீடியோவில் போட்டுப்பேன், நீங்கள் அங்கே பார்த்துக்குங்க. அண்டர்ஸ்டுட்னா ரைட். அடுத்த சம் இல்லாமா பட் கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் xy0 not the point xy0 on the xy plane அப்படின்னு வருது. இந்த பாயிண்ட் வந்து xy0 on the xy plane is divides a line segment joining the point 1 2 3 and 3 to 1 in the ratio. Clear? So 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கடா, இது ஒரு லைன். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு போகுதுண்டா 1 2 3. இதை விட ஒரு இன்டெரக்டாக ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து இது ஏன்னு வச்சுட்டா ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கிட்டோம். 3 2 1. இந்த ஒரு பிளைன் வந்து கட் பண்ணுது. வாட்ஸ் அ பிளைன்? XY பிளைன் கட் பண்ணுது. XY பிளைன் கட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இஜெட் கோஆர்டினேட் 0. ஸோ அதையும் பாயிண்ட் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அப்படி மென்ஷன் பண்ணால் நீ எடுத்துக்கோங்க. XY பிளைன் தான் இஜெட் ஈக்குவல் டு 0. இஸ் கிளியர்? அப்போ XY பிளைன் தான் இஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ ஷுவர் XY 0. ஸோ இந்த லைன் கட் பண்ணது எந்த ரேஷியோவில், இன்டர்னலியா ஆர் எக்ஸ்டர்னலியா, வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? சரி, அப்போ போகலாமா? இப்போ எந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா சரி சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம். XY பிளைன் அப்படின்னு வந்துச்சுனால இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிக்கிறதா பேசிக் ஃபார்முலா. XY பிளைன் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி இது பண்ணுங்கள். வாட் இஸ் த ரேஷியோனா அன்னோன் ரேஷியோனால நான் லாம்டா இஸ் டு 1ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இந்த லாம்டா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்டா, சம் XY பிளைன் வருது இல்லையா? ஸோ அப்போ லாம்டா கண்டுபிடிக்க வாட் ஃபார்முலாண்டா மைனஸ் Z1 டிவைடட் பை Z2. கிளியரா? XY பிளைன் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் Z1 டிவைடட் பை Z2. இதே சம்மு பார்த்தீங்கன்னா XZ பிளைன் வச்சுங்க. XZ பிளைனாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக லாம்டா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? மைனஸ் Y1 டிவைடட் பை Y2. கிளியர்? அதே சம் வந்து YZ பிளைனாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் அ ஃபார்முலாண்டா lambda is equal to minus x1 divided by x2. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். கிளியரா? அப்போ நவ் ஹியர் z1 divided by z2. அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணா வாட் இஸ் z1 வேல்யூ? மைனஸ் 3 டிவைடட் பை z2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ லாம்டா வாட் இஸ் அ வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 பை 1. ஸோ வாட் இஸ் அ ரேஷியோ? லாம்டா இஸ் டு 1 ரேஷியோ தான் நான் டிவைட் பண்ணுறேன். லாம்டா வேல்யூ மைனஸ் 3 டிவைடட் பை 1 into 1. ஸோ அப்போ இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ மைனஸ் 3 into 1 ரேஷியோ. அப்போ 3:1 ரேஷியோவில் கட் பண்ணுது. ஓகே, 3:1 ரேஷியோவில் கட் பண்ணும்போது இந்த ரேஷியோ வந்து நெகட்டிவாக இருக்கனால அப்போ எக்ஸ்டர்னலி. அப்போ 3:1 ரேஷியோவில் கட் பண்ணிச்சுண்ட இன்ட்டு வாட்ஸ் மீனிங் இந்த எக்ஸ்டர்னலி. எஸ் கிளியர்? இங்கே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னலி. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்தால் இன்டர்னலின்னு வந்துடும். கிளியரா? ஸோ எனக்கு நெகட்டிவ் கிடச்சிருக்கு, அதனால் 3:1 ரேஷியோ ஃபார் எக்ஸ்டர்னலி. அதே சேம் வே பாசிட்டிவாக இருந்தால் 3:1 பை இன்டர்னலி. கிளியரா? கிளியர் மை சில்ட்ரன்? தட் இஸ் அப்போ இங்கே நெகட்டிவ் வந்துக்கான எக்ஸ்டர்னலி ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் சம் இல்லாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின். The angle between the line 2x plus 3 2x equal to 3y equal to minus z. Next 6x minus y minus 4z. இது equations. What the equation? First 2x is equal to 3y is equal to minus z. Next அப்போ 2க்கும் 3க்கும் இருக்கக்கூடிய எல்சிஎம் பண்ணுங்க. இது கொடுத்துக்கிறது வந்து ஆக்சுவலாக கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அது ப்ராப்பர் பேட்டர்னில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா பெட்டர் 2க்கும் 3க்கும் என்ன பண்ணிங்க எல்சிஎம் எடுத்துக்கின்னு வச்சுக்க. அப்போ 1 3 ஓகே 3 1 1 அப்போ எல்சிஎம் வந்து 6 கிடைக்கும். அப்போ 6 டிவைட் பண்ணும். அப்போ 2x divided by 6 3y divided by 6 is equal to minus z divided by 6. எப்பயுமே இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணுங்கள், எக்ஸாக்டாக வந்து நிற்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் x by 3 y by 2 is equal to z by minus 6. Next what is the value? 6x is equal to minus y
is equal to minus 4z. இப்போ 6க்கும் ஓகே 4க்கும் LCM எடுத்துக்க 2 3 times 2 time. ஓகே இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 12. இப்போ LCM வந்து 12. அப்போ என்ன பண்ணீங்க 6x divided by 12 is equal to minus y divided by 12 is equal to minus 4z divided by 12. So by x by 2 is equal to minus y by 12. Okay, z by minus 3. இந்த மைனஸ் கூட கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா போயிடலாம்ல. cos theta is equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2. கார்ட்டீசியன் ஃபார்முக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீ வெக்டர் ஃபார்மாக கூட யூஸ் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். ஸோ a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் plus a3 square into again square root of b1 square plus b2 square plus c2 square. Clear? இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது a1 a2 a3 இது b1 b2 b3. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 into 2 6 ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். 2 into 12 சாரி இந்த நெகட்டிவாக இருக்கனால minus 12 அப்போ minus 24. நெக்ஸ்ட் minus 6 here 6 அப்போ வாட்ஸ் வேல்யூ ஓகே 6 into 3 18. ஸோ இப்போ ப்ளஸ் 18 24 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகி போச்சு பாருங்கள். அப்போ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 + 4 + 36 அகெயின் b1 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இப்போ 4 + 144 + 3 9. பட் நியூமரேட்டர் 0னா எல்லாமே 0 ஆகி போச்சு. அப்போ cos theta = 0 ஆகி போச்சு. cos theta 0னா அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னங்க 90 டிகிரி. தட்ஸ் கிளியர், அண்டர்ஸ்டுட் நோ? தட் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? What a next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the line make the angle of 90 degree 135 degree 45 degree with the x y z axis respectively, then the direction cosine என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். டைரக்ஷன் cosine நம்மளுக்கு என்னது L is equal to cos alpha. அப்போ cos ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 90 டிகிரி. ஸோ cos 90 0. நெக்ஸ்ட் m is equal to cos beta. cos பீட்டாவோட வேல்யூ என்ன 135 டிகிரி. ஸோ cos 135 டிகிரி எப்படி இதெல்லாம் cos of 180 இல்லை 90 கூட போட்டுங்க. 90 + 45 டிகிரி எப்படி வேணாலும் வச்சுக்க. கிளியர்? 90 + 45. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எந்த கோடன் வந்து நிற்கும் செகண்ட் கோடன் வந்து நிற்கும். அப்போ இது என்ன ஃபார்முலா வந்துடும் -19 இல்லையா? அப்போ sin 45 இங்கே வந்து நிற்கும். sin 45 டிகிரி -1/√2. கிளியர்? அண்டர்ஸ்டுட்னோ? நெக்ஸ்ட்டு அடுத்து ஹியர் யூ கட் பண்ண m n. என்னோட வேல்யூ என்ன cos gamma. gammaவோட வேல்யூ 45 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ 1/√2. அப்போ டைரக்ஷன் cosine = what is the value 0 -1/√2 1/√2. கிளியர்? அப்போ 0 -1/√2 1/2. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value of lambda வேணும் for which angle between the line, okay, this line and இன்னொரு line is what is the value இதா 90 டிகிரி π/2 கொடுத்துட்டாங்க. கிளியர்? இந்த ரெண்டு லைனு 90 டிகிரியில் இன்டர்செக்ட் பண்ணது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாம்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ரைட்டு. இப்போ ஃபார்ம் இல்லாமல் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் வாட் இஸ் த வேல்யூமா ஓகே பி 2i cap plus j cap plus 2k cap அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. அப்போ now here ஒரு ஸ்மால் சேஞ்சு. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் சொல்லிட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இதோட முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் அடிஷனலாக என்ன வேணும், இந்த இடத்துல ப்ளஸ் பி இன்ட்டு இப்படி வரணும். ஓகே, சின்ன சேஞ்சு. ஸோ அப்போ வாட் வேல்யூ கே கேப், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b into b, that is some scalar b is equal to 2i cap plus j cap plus 2k cap. அதாவது lambda யூஸ் பண்ணுறப்போ இன்ஸ்டண்ட்டாக b யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் த அனதர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ, அதாவது பேசிக்காக லைனில் ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர், அதாவது பாசிங் த்ரூ த பாயிண்ட்டும் ஒரு சம் ஸ்கேலார் அப்புறம் டைரக்ஷன் ரேஷியோ வரும். பட் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டைரக்ஷன் சம் கான்ஸ்டன்ட் லேம்டா பொதுவாக க்யூ இருக்குது. கிளியரா? ஆனால் க்யூ பார்த்தீங்கன்னா சம் மிஸ் அங்கங்கே என்ன பண்ணிருக்கு எல்லாமே ப்ராடக்டாக ரீஅரேஞ்சில் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது.
ஸோ அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி, ஐ கேப்பை உள்ளே ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஐ கேப் ப்ளஸ் கியூ ஐ கேப் கொண்டது இல்லாமல் நெக்ஸ்ட்டு அகெயின் இது உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் எங்கே வராது, கொஸ்டின் இஸ் சம் மிஸ்டேக் ஆகு. ஹியர் 1 ப்ளஸ் கியூ, அப்போ ஜே கேப் உள்ள கொண்டது இல்லாமல் ப்ளஸ் ஜே கேப் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கியூ லாம்டா ஜே கேப் நெக்ஸ்ட்டு கே கேப் உள்ள கொண்டு வந்துங்க ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கியூ ஓகே கே கேப் வச்சுங்களா. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி, ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப், இது ரெண்டு எடுத்துகிட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே, ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோமா, ப்ளஸ் கியூ இஸ் ஸ்கேலார், கியூவை காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்துங்க. வாட் இஸ் வேல்யூ, ஐ கேப் ப்ளஸ் லாம்டா ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஃபைன் பண்ணிட்டுமா? கிளியர்? இதுதான் கொஷின்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷன் 2 லைன்ஸ் சார் என்ன பண்ணியிருக்கா, பண்ணிக்கலாம் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 90 டிகிரினா வாட் இஸ் அ B1 வெக்டர், டைரக்ஷன் ரேஷியோ B1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப். நெக்ஸ்ட் B2 வெக்டர் டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா i கேப் ப்ளஸ் லாம்டா ஜே கேப் ப்ளஸ் k கேப். ஸோ அப்போ 90 டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ B1 டாட் B2 இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? அண்டர்ஸ்டுட்னோ? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ண இல்லை ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ். ஓகே, 90 டிகிரிண்டா டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 டைரக்ஷன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ண 0 வரும். ஸோ அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள் 2, ஹியர் ஈக்குவல் பண்ணி டைரக்ஷன் ரேஷியோ 1. இப்போ 2 into 1 2, அகெயின் ஹியர் 1 into lambda ப்ளஸ் lambda 2 into ப்ளஸ் 1 2 is equal to 0. ப்ளஸ் lambda is equal to what's வருங்க -4. அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த ஃபார்முலா யூஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம், இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிட்டாலும் சரி. ஆர் B1 வெக்டர் டாட் B2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டாலும் சரி. எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்க. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டர். கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்கள். டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டர் BA வெக்டர். ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தோன்னா டைரக்ஷன் ரேஷியோ கொசைன் அப்படிங்கிறோம்னா ஏபி வெக்டர் தான் கண்டுபிடிப்போம். அப்போ BA வெக்டர் அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட் B ஆகும், டெர்மினல் பாயிண்ட் ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் A அண்ட் B டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. கிளியரா? அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ 2 பாயிண்ட் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. ஓகே, இப்போ ரெண்டு பாயிண்ட் தெரியுது, இது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்க. x1, y1 z1 ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட்டும், நெக்ஸ்ட் கோஆர்டினேட் பாயிண்ட் x2 y2 z2 தெரிஞ்சுன்னா ஓகே, நம்மளுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது இனிஷியல் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட். அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கான ஃபார்முலா. கிளியரா? ஆனால் பட் இங்கே நான் எனக்கு டைரக்ஷன் ரேஷியோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, BA வெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் வந்து B. கிளியர்? வாட்ஸ் அ பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் B? பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, ஓகே 4, நெக்ஸ்ட் 0. டெர்மினல் பாயிண்ட்டு A, ஏன்னா BA வெக்டர் தானே கொஷினு. அப்போ டெர்மினல் பாயிண்ட் ஏவோட வேல்யூ 1 2 -1. கிளியர்? இப்போ நீ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடி. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபைன் பண்ணலாமா? இப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணினா 1 -3, நெக்ஸ்ட் 2 -4, அகெயின் -1, 0. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா -2 -2 அகெயின் -1. Clear my children? -2 -2 -1. It's a direction ratio. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -2 -2 -1. கிளியர்? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, BA வெக்டர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைரக்ஷன் கொசைன் தான் இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம மேக்னிட்யூட் எடுத்துக்கலாம். மேக்னிட்யூட் எடுத்திங்கன்னா இப்போ 4 அகெயின் +4 +1 தட் இஸ் ஈக்குவல் டு 8 9 √3. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணுண்டா அப்படி டிவைட் பண்ணிக்கலாம் மேக்னிட்யூடில். இப்போ -2/3 -2/3 -1/3. கிளியர்? -1/3 இதுதான் V. கிளியர் மை சில்ட்ரன்? கொஷின் நான் டைரக்ஷன் ரேஷியோ நினச்சிட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு வந்து டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ by 3.
அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி வந்து நிற்குமா, நெகட்டிவ் எல்லாமேவா சேர்த்து வரும்போது கிளியரா. நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி டைரக்ஷன் ரேஷியோமா, இப்போ கொஸ்டின் கேட்க டைரக்ஷன் கொசைன். ஸோ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சிட்டேன். கிளியர் சில்ட்ரன், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். வாட் இஸ் த கொஸ்டின் நம்பர் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the line r vector is equal to I cap j cap minus k cap, okay, plus lambda, actually that lambda வருங்க, plus lambda, okay, 2i cap plus 3j cap minus 6k cap, again r vector is equal to 2i cap j cap plus இங்கே mu வந்து நிற்கும் கான்ஸ்டன்ட் 6i cap plus 9j cap minus 18k cap. இது டேட்டா. இப்போ என்ன பண்ண, லாம்டா மியூ வந்து ஸ்கேலார் சொல்லிட்டாங்க. இந்த லைன்ஸ் ஆர் கோயின்சைடாக ஸ்கியூ லைன்ஸாக இன்டர்செக்டிங்க பேரலான்னு பார்க்க போகிறோம். கிளியரா. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோவும் மொதல் எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீ அடுத்த ஆப்ஷன் போங்க. வாட் த டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா A1 B1 C1 டைரக்ஷன் ரேஷியோ இருக்கா. ஃபஸ்ட்டு வாட் த வேல்யூஸ் இருக்குது 2 3 -6. நெக்ஸ்ட் இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா A2 B2 C2 ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்க. வாட் த வேல்யூ 6 9 -18. ஸோ இதை 3ஆல் ப்ராடக்ட் பண்ணால் இது வந்து நிற்குதா. ஸோ அப்போ டெஃபினட்டாக இது எந்த மீனிங் போயிடலாம், பேரலன்னு போயிடலாமா. ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாக வருதா. கிளியரா. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். வாட் த ஃபார்முலா, A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. இது நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் ஃபார்முலா. ஆனால் இதோட நின்றக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ தேர்ஃபோர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, தேர்ஃபோர் இட்ஸ் எ பேரலல்னு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. அண்டு A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் கிராஸ் B வெக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அப்படி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த 2 லைன்ஸ் ஆர் கோயின்சைடு. கிளியரா. கோயின்சைடுக்கு இதே ஃபார்முலா தான் யூஸ் ஆகும் ரெண்டுமே. ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ் ஆர் கோயின்சைடு. இதுதான் மேஜராக டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா A1 by A2 B1 by B2 ரேஷியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் த வேல்யூ A1 by A2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. A1 by A2னா அப்போ 2 divided by 6 is equal to 3 divided by 9 is equal to -6 divided by -18. சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ 1 by 2 is equal to 1 by 3. 3ஆல் கேன்சல் பண்ணால் அப்போ அகெயின் 1 by 3 is equal to again 1 by 3. அப்போ வாட் மீனிங் 2 லைன்ஸை பேரலல்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டுட்னா ஒரு கேஸ். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்னா கோயின்சைடு. எப்படி சார் கோயின்சைடு அப்படி கண்டுபிடிக்கலாமா. இதுலேருந்து நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், A2 minus A1. ஸோ இதோட வேல்யூ A2 வேல்யூ மைனஸ் A1. இப்போ ஃபஸ்ட் அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், A2 minus A1 cross B vector. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிடர்மினன்ட் எடுத்துக்கலாமா. அப்போ டிடர்மினன்ட் எடுத்துக்கிட்டா சரி கிராஸ் ப்ராடக்டே எடுங்க. ஓகே, கிராஸ் ப்ராடக்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் எடுங்க. கிளியர். A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாமா. A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா 6 minus 2 வாட் இஸ் அவர் என்ன 4i cap. நெக்ஸ்ட் 9 minus 3 சாரி இது வந்து டைரக்ஷன் ரேஷியோ. A2 minus A1 தான் x2 minus x1 வெக்டர். சரி கிளியரா. இது டைரக்ஷன் ரேஷியோ சப்போர்ட் பண்ணக்கூடாது. x2 minus x1 வாட் ஆர் த வேல்யூஸ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் x1 y1 z1 வேல்யூ இருக்கா. x1 y1 z1 வாட் ஆர் த வேல்யூ 1 1 -1. கிளியரா. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனோட பாயிண்ட் வந்து x2 y2 z2 இதை பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ஸ் ஃபார் 2 2, -1, -1. கிளியரா. இப்போ இதிருந்து நம்ம ஃப்ரைம் பண்ணோம். அப்போ ஹியர் இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிள். x2 minus x1 இப்போ இதுலேருந்து ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர்னா அப்போ x2 minus x1. ஸோ அப்போ A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் நான் கண்டுபிடிச்சேன்னா இதுலேருந்து சப்ளை பண்ணேன். 2 minus 1 i cap -1 -1 அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ -2 j cap -1 ப்ளஸ்னா இப்போ 0 k cap. இப்போ A2 வெக்டர் மைனஸ் A1 தெரிஞ்சுங்களா. இப்போ ஃபார்முலா போய்க்குங்க. அப்போ A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் கிராஸ் B வெக்டர்.
ஸோ பி வெக்டர் வந்து டைரக்ஷன் ரேசி 2 இருக்குது. பெஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்க. பிக் எடுத்து இதையும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேசினால பி வெக்டர் வந்து இது எடுத்துக்க. ஸ்மாலஸ்ட் எடுத்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணி டிட்டர்மெண்ட் ஆஃப் I cap, J cap, K cap, A2 vector minus A1 vector என்னங்க 1 minus 2 0. Next B vector what is the value 2, okay 3 minus 6. எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா I cap இன்ட்டு இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ 12 மைனஸ் 0 மைனஸ் J cap ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் ஓகே மைனஸ் 6 ப்ளஸ் 0 ஓகே ப்ளஸ் K cap இன்ட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா 3 ப்ளஸ் 4. ஸோ ஷுவர் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் 12 I cap ப்ளஸ் 6 J cap ப்ளஸ் 7 K cap அப்படி வந்து நிற்கிது. ஸோ நெவர் ஈக்குவல் டு 0. Therefore, அப்போ what is happening? 2 lines are parallel. Suppose இந்த value 0 வந்தால் 2 lines are coincide ஆயிரும். Clear my children? So, அப்போ what is the given sum? The 2 lines are parallel. அப்படி வந்துருமா? Okay. Next, what is question number 19? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if 2 lines கொடுத்துட்டாங்க, x ஓட லைன் 2 லைன் கொடுத்துட்டாங்க, இந்த லைனும் next another line கொடுத்துட்டாங்க, இந்த 2 lines are perpendicular அப்படின்னு சொல்கிறாங்க சம்மில். அப்போ கொடுத்துக்கிறது வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம், ஆனால் ப்ராப்பராக இல்லை. அப்போ நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? கிவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு AY ப்ளஸ் பி. கிளியரா? அப்போ பி அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் பி சீக்குவல் டு AY. ஸோ ஏவால் டிவைட் பண்ணால் இப்போ எக்ஸ் மைனஸ் பி டிவைடட் பை ஏ சீக்குவல் டு ஒய். ஒரு டேட்டாஸ் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜெட் சீக்குவல் டு CY ப்ளஸ் டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் z minus t is equal to cy. ஸோ அப்போ z minus t divided by c is equal to y. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா x minus b divided by a is equal to y is equal to z minus d divided by c. இன்னும் வந்து நிற்குமா? இப்போ இதோட மீனிங் என்ன? x minus b divided by a is equal to y minus 0 divided by 1. இங்கே ஒரு வேளை டைரக்ஷன் ரேஷியோ 0 வந்தால் பை 0 சம்மிலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லைன்னா யூ கன்சிடர் 1. நெக்ஸ்ட் அப்போ z minus d divided by c. கிளியர் மை சில்ட்ரன்? கிளியரா? இப்போ சேமே அதே ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ இங்கே ஃபாலோ பண்ணால் எப்படி வரும்? ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a dash y ப்ளஸ் b டேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? எக்ஸ் மைனஸ் b dash பை a dash is equal to y. அப்படி கொண்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட்டு அனதர் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெட் சீக்குவல் டு சி டேஷ் ஒய் ப்ளஸ் டி டேஷ். இப்போ இதே மாதிரி இங்கே பண்ண மாதிரி அப்போ ஜெட் மைனஸ் டி டேஷ் பை சி டேஷ் சீக்குவல் டு ஒய். ஸோ அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் பி டேஷ் பை ஏ டேஷ் சீக்குவல் டு ஒய் மைனஸ் 0 டிவைடட் பை 1 சீக்குவல் டு ஜெட் மைனஸ் டி டேஷ் பை சி டேஷ். எடுத்துட்டிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 lines are perpendicular. அப்போ 2 lines are perpendicular, direction ratios are equal to 0. That is a what formula? A1 A2 plus B1 B2 plus C1 C2 is equal to 0. இப்போ A1 ஓட வேல்யூ என்ன? A, A2 வேல்யூ A dash. அப்போ A dash plus 1 okay into also 1 plus C dash na இப்போ C1 வேல்யூ C, C2 வேல்யூ C dash equal to 0. இப்போ what a conclusion? A dash plus C dash is equal to minus 1. A dash plus C dash equal to minus 1. Clear my children? That is option D1. Clear ma? Next question number 20 இது பாருங்க. What is question number 20? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, செகண்ட் லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கார்ட்டீசியன் ஃபார்மு, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கிளியரா? சரி, அப்போ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் 0. அது வந்து நம்மளுக்கு தெரியும். முதல் இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 1 சீக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 1 சீக்குவல் டு இங்கே வந்து பார்த்தோன்னா இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ் ஜெட் மைனஸ் 4 டிவைடட் பை கே. ஸோ அப்போ இது எப்படி இதில் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 1 சீக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 1 சீக்குவல் டு ஜெட் மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் கே ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை கே சீக்குவல் டு ஒய் மைனஸ் 4 திஸ் ஆல்சோ டிவைடட் பை 2 ஜெட் மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 2. கிளியரா? இப்போ இதுலேருந்து என்ன ஃபார்ம் பண்ணுவீங்க? A1 ஓகே A1 A2
a1 b1 c1 எடுத்துக்கலாமா? what are the point 1 1 minus k. இங்கே டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா a2 b2 c2 எடுத்துக்கிட்டிங்கன்னா what is the value k2 minus 2. இப்போ 2 lines are perpendicular இருந்தால் what is the formula a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0. இப்போ ப்ராடக்ட் பண்ணால் 1 into k next plus what is the value 1 into 2 plus minus k into minus 2 is equal to 0. ஃபார்ம் பண்ணால் இப்போ k plus 2 plus 2k is equal to 0. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 3k plus 2 is equal to 0. இப்போ k is equal to minus 2 by 3. Is clear? அப்போ k is equal to minus 2 by 3. Option A. Understood na? Right. Next, question number 21 பாருங்க. What is question number 21? The equation of the line in vector form. Equation of the line in vector form passing through the point வந்து minus 1 3 5 and parallel to the line அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. Equation of the line vector form passing through the point கொடுத்தாச்சு. What is the point? A vector is equal to அவங்களே கொடுத்துட்டாங்க minus I cap plus 3 J cap plus 5 K cap. A vector மென்ஷன் பண்ணிட்டாங்க. parallel to the line அப்போ டைரக்ஷன் ரேஷியோ B vector கண்டுபிடிக்கணும். ஆனால் சம்மு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக இல்லைங்க. x minus 3 divided by 2 sec y equal to y minus 4 divided by 3. note the point இந்த இடத்துல காமா கொடுத்துட்டாங்க, காமா z equal to 2. ஆக்சுவலாக நான் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போ இது ஈக்குவலாக நான் மாற்றணும். அப்போ இது எப்படி மாற்றலாம்? x minus 3 divided by 2 is equal to y minus 4 divided by 3 is equal to z minus 2 divided by 0 அப்படின்னு இது மாறும். எப்படி சார் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த மாதிரி ரேஷியோஸில் வந்து காமன் ரேஷியோ வந்து நம்ம லேம்டா அப்படின்னு நம்ம சே அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? லேம்டா மியூ சம்திங். ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு லேம்டான்னு எடுத்தேன்னு வச்சுங்க. அப்போ வாட் இஸ் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். கிளியரா? இந்த 2 லேம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் வாட்ஸ் வேல்யூ 2 லேம்டா ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டுருவோமா? இப்போ அதே மாதிரி நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ z minus 2 divided by 0 is equal to lambda எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக z minus 2 is equal to 0. அப்போ z is equal to what's the value 2 அப்படி வந்து நிற்குமா? z is equal to 2. ஸோ அப்போ z is equal to 2 இதை வந்து ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மாக ஈக்குவலாக மாற்றணும்னா அப்போ z minus 2 divided by 0 டைரக்ஷன் 0 வந்தால் மட்டும் z is equal to 2 இட்ஸ் பாசிபிள். கிளியர் சில்ட்ரன்? ரைட்டு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சு b vector is equal to, அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? டைரக்ஷன் ரேஷியோ b vector is equal to 2i cap plus 3 j cap plus 0 k cap தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஈக்குவேஷன் லைன் வெக்டர் ஃபார்ம் தானே கொஷினு. இப்போ r vector is equal to what formula? a vector plus lambda b vector. ஸோ r vector is equal to a vector வேல்யூ பார்த்தீங்கன்னா minus i cap plus 3 j cap plus 5 k cap இது a vector plus lambda b vector பார்த்தீங்கன்னா 2i cap plus 3 j cap k cap ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சுங்களா? அப்போ ஹியர் அப்போ பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி வருமா? 2i cap plus 3 j cap. கிளியர் சில்ட்ரன்? ரைட்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கண்ணா. அசர்டேஷன் ரீசன்ட் டைப் கொஸ்டின். இப்போ அசர்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த லைன் r vector is equal to a1 vector plus lambda b1 vector அப்படின்னு கொடுத்துட்டாங்க. r2 vector is equal to அகெயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா r2 வெக்டர் வந்து a1 ப்ளஸ் லேம்டா b1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஆக்சுவலாக அது a2 வரணுங்க. a2 வெக்டர் ப்ளஸ் லேம்டா b2 வெக்டர். கிளியரா? இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கணும்டா b1 வெக்டர் டாட் b2 வெக்டர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் அதோட டைரக்ஷன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணும்போது b1 b2 வந்து 0 அப்படி வரணுன்றாங்க. நெக்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காரு? the angle between the two lines a1 வெக்டர் r vector is equal to a1 vector lambda b1 vector. Again r vector is equal to a2 vector. Okay, a2 vector plus lambda mu b2 vectors given by angle கண்டுபிடிக்க formula. So first நம்மளுக்கு தெரியும் two lines r vector is equal to a1 plus lambda b1. r2 vector r another line வந்து r vector is equal to a2 vector plus lambda b2 vector. கிளியர்? டூ லைன்ஸாக இருந்தால் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் எக்ஸாக்டாக காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதோட டைரக்ஷன் ரேஷியோ b1 வெக்டர் டாட் b2 வெக்டர். கிளியரா?
divided by magnitude of b1 vector, magnitude of b2 vector. So correct reason is true. Clear? சரி, அப்போ அசர்டேஷன் இஸ் ட்ரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு வச்சுக்க. இப்போ இதே ஆங்கிள் எடுத்துக்க. அப்போ பெர்பெண்டிகுலர்னா தீட்டாவோட வேல்யூ என்னங்க? 90 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு b1 வெக்டர் டாட் b2 வெக்டர் divided by magnitude of b1 vector, magnitude of b2 vector. So cos 90 0. அப்போ 0 is equal to what is the value? b1 vector dot b2 vector by magnitude of b1 vector, magnitude of b2 vector. So automatically the side போச்சு 0 ஆயிரும். அப்போ only b1 vector dot b2 vector equal to 0 ஆயிரும். Clear? அப்போ 2 lines are perpendicular. Direction ratio ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் equal to 0 வந்து perpendicular. So reason also true. Okay, assertion also, reason also true, assertion also true, but reason in the result use பண்ணி தான் நான் இதை ப்ரூஃபே கொண்டு வரேன். Therefore அப்போ explanation is correct. அப்போ ஆப்ஷன் A, both assertion and the reasons are true. The reason is correct explanation for assertion. Option A. Clear my children? Right. Next question போயிடலாமா? What a next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா the recent type question. The acute angle between the line, one line and the x-axis க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π/4ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் பாருங்க. the acute angle theta between the line, ஃபஸ்ட் ஒரு லைன் ஈக்குவேஷன் x1 i cap y1 j cap இதெல்லாம் பாயிண்ட். ஓகே, ஒரு பாயிண்ட்டும் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு அனதர் டைரக்ஷன் ரேஷியோ, ஒரு லைனோட ஜென்ரல் ஃபார்மேட். நெக்ஸ்ட் அனதர் ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, அதோட ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துட்டு இஸ் கிவன் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு அதோட டைரக்ஷன் ரேஷியோ a1 a2 p1 b2 c1 c2 அப்படி கொடுத்துட்டு மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க. ரீசன் கிளியரா? ஸோ கரெக்டு. அக்யூட் ஆங்கிள் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 லைனுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம். அதை நீ கார்ட்டீசியன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டேன்னா மாற்றிக்கிட்டா கூட ஓகே. கார்ட்டீசியன் ஃபார்மை மாற்றிட்டா கூட அப்போ டைரக்ஷன் ரேஷியோ a1 b1 c1. Again second line direction ratio a2 b2 c2. அப்போ cos theta is equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2 by square root of a1 square b1 square c1 square root of a2 square b2 square c2 square. Sure, the reason is correct. Exact formula is correct. This formula use பண்ணிட்டு இந்த வேல்யூ கொண்டு வர முடியுமா? அதுதான் கொஸ்டின்ஸ். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு லைனோட ஈக்குவேஷன் தெரியும். வாட்ஸ் த ஈக்குவேஷன்? r vector is equal to I cap plus j cap plus 2k cap plus lambda into I cap minus j cap. Clear? அப்போ இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ இங்கே இருக்க வேல்யூ தானே. வாட் ஆர் த டைரக்ஷன் ரேஷியோ? டைரக்ஷன் ரேஷியோஸ் a1 b1 c1. Clear? a1 b1 c1 is equal to what is the direction ratio? 1 minus 1 0. Clear? Next ஃபஸ்ட் லைனோட டைரக்ஷன் ரேஷியோ நான் டைரக்ஷன் ரேஷியோ a1 b1 c1 அப்படி எடுத்துக்கிறேன். எழுதிட்டு கசகசன்ட்டு. கிளியரா? ஸோ ஃபஸ்ட் லைன் டைரக்ஷன் ரேஷியோ a1 b1 ஓகே c1 இல்லைக்கலாமா? டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லைன் வேணும். அந்த லைன் வந்து விச் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கிராஃப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் ஓகே இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு எக்ஸு ஒய்யு. கிளியரா? இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா இது இஜெட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இஜெட் ஆக்சிஸ். சரி, ஓகே, ஒரு 3D பிளேன் இருக்குது. திஸ் கொஷின் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி இந்த கிராஃப் போடுறேன். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ். கிளியர்? இது ஒய் ஆக்சிஸ். இது என்ன பண்ணிக்க இஜெட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு லைன் ஓகே எந்த ஆக்சிஸ் வருது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கொஷின் அதானே? கொஷின் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் திஸ் ஈக்குவேஷன்? அதான் கொஷின். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குன்னா அப்போ திஸ் ஆரிஜின் பாயிண்ட் இஸ் 0 0 0. கிளியரா? அப்போ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைரக்ஷன் ரேஷியோ 1 0 0. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா 1 யூனிட் டிஸ்டன்ஸ் தான் எடுப்போம். ஸோ அப்போ 1 0 0. கிளியரா? ஸோ த லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்டு பேரலல் டு த லைன் அப்படின்னு சொல்லுறப்போ தட் இஸ் லைன்ஸோட டைரக்ஷன் ரேஷியோ 1 0 0. கிளியர்? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்துச்சுண்டா கிளியர்? ஈக்குவேஷன் ஆஃப் விச் ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருந்துச்சுண்டா
வாட்ஸ் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஆரிஜின் பாயிண்ட் ஸோ கண்டிப்பாக 0 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு வாட்ஸ் அவர் ஏரியா ஐ கேப் ஓகே லேம்டா இன்ட்டு ஐ கேப் அதுக்கு 0 ஜே கேப் 0 கே கேப் கிளியரா ஸோ அப்போ ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அவர் ஏரியா லேம்டா ஐ கேப் ஒன்லி ஸோ அப்போ ஈக்குவேஷனாக ஒய் ஆக்சிஸ்னால் லேம்டா ஜே கேப்னு வரும் ஈக்குவேஷனாக பிஜெட் ஆக்சிஸ்னால் லேம்டா கே கேப்னு வந்து நிற்கும் கிளியரா ஸோ அப்போ இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து A2 B2 C2 லைன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எவர் 1 0 0 அப்படி இருந்துச்சுங்களா ஸோ அப்போ ஹியர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் காஸ் தீட்டா ஈக்குவல் A1 A2 அப்ளை பண்ணிங்கன்னா 1 B1 B2 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக 0 + 0 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்னிட்யூட் ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 1 ஓகே நெக்ஸ்ட்டு இது 0 ஆயிரும் அகெயின் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மேக்னிட்யூட் 1 + 0 + 0 அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட்ஸ் அ வேல்யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2 மட்டும் வந்து நிற்குமா கிளியர் அப்போ தீட்டா ஈக்குவல் டு √2 உண்டா வாட்ஸ் அ வேல்யூங்க π/4 கிளியர் அப்போ ஆங்கிள் இஸ் கரெக்ட் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் ரீசன் இந்த ஃபார்முலா இஸ் கரெக்ட் ரீசன் சொல்லிட்டேன் ரீசன் ஆல்சோ கரெக்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதோட வேல்யூ வந்து π/4ன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் கிளியரா ஸோ போத் ஆர் கரெக்டு ஸோ அப்போ போத் அசட்ரேஷன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ பட் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் இதை ப்ரூவ் பண்ணினால த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசட்ரேஷன்ஸ் கிளியர் சில்ட்ரன் தட் இஸ் ஆப்ஷன் ஏ திஸ் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 24th பாருங்கள் வாட்ஸ் அ 24th கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எ லைன் மேக் த ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா with the coordinate axis then the value of cos 2 alpha cos 2 beta cos 2 gamma is -1 question கொடுத்திருக்காங்க next reason பாருங்க LMN be the direction cosine of the line the relation between the direction cosine of the line L square M square N square is equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க it's a wrong because நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா L square plus M square plus N square equal to 1 clear direction cosine value அவங்களே direction of the line சொல்லிட்டாங்க the relation between the direction cosine அப்படின்னு பார்த்தீங்கன்னா L square plus M square plus N square is equal to 1 that is meaning of cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma is equal to 1 clear so அப்போ reason failure ஆச்சு ஸோ அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாமா அப்போ cos squared alpha நான் எப்படி எதுனா 1 plus cos 2 alpha divided by 2 நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 ப்ளஸ் காஸ் 2 பீட்டா டிவைடட் பை 2 நெக்ஸ்ட்டு அகைன் 1 ப்ளஸ் காஸ் 2 காமா ஓகே டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ இந்த 2லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க இந்த 1 ஆட் பண்ணுங்கள் வாட்ஸ் வேல்யூ 3 ப்ளஸ் காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 2 பீட்டா ஓகே ப்ளஸ் காஸ் 2 காமா இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 2 காமன் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிடலாமா இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 2 பீட்டா ப்ளஸ் காஸ் 2 காமா இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூங்க -1 ஸோ அசட்ரேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் ஸோ அப்போ அசட்ரேஷன் இஸ் ட்ரூ த ரீசன் இஸ் ஃபால்ஸ் தட் இஸ் ஆப்ஷன் சி கிளியர் சில்ட்ரன் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா வாட் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டைரக்ஷன் ரேஷியோ அண்ட் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் ஈஸ் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் வேல்யூ டைரக்ஷன் கொசைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போ அதே தான் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் ஏபிசிஆர் டைரக்ஷன் ரேஷியோவாக இருந்தால் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா அதாவது அந்த டைரக்ஷன் ரேஷியோ அந்த டைரக்ஷன் ரேஷியோட மேக்னிட்யூடால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் கரெக்ட் ஆஸ் பர் டெஃபினேஷன் படி ரீசன் இஸ் ட்ரூ டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சுன்னா அந்த டைரக்ஷன் ரேஷியோ மேக்னிட்யூட் எடுத்து இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்னது டைரக்ஷன் கொசைன் கிடைக்கும் கிளியர் அப்போ ரீசன் இஸ் ட்ரூ அப்போ நான் கொடுத்துருக்க சம்ம கரெக்டானு கண்டுபிடிக்கலாமா ஸோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த மீனிங் x2 minus x1 கண்டுபிடிச்சிங்கன்னா என்னது 0 minus 2 next y2 minus y1 அப்போ 1 plus 4 z2 minus z1 அப்போ -1 -5 ஸோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஃபைன் பண்ணிங்கன்னா -2 5 -6 ஸோ இப்போ இதை மேக்னிட்யூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்க மேக்னிட்யூட் எடுத்தீங்கன்னா 4 + 25 + 36 கிளியரா அப்போ 40 அப்போ √65 கிளியரா
அப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரக்ஷன் கொசைன் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ரஜா -2 divided by √65, next 5 by √65, next -6 by √65. clear? This is the direction cosine. Understood now? But இங்க பார்த்தீங்கன்னா 2 by √17 இருக்கு. 2 by √17, 3 by, that's a reason also, assertion also failure. So assertion false, reason is true. அப்போ what's the meaning? Option D வருமா? Assertion is false, reason is true. Clear my children? ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.